டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வே எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் இன்னொரு தொகுதி எங்களுக்கெல்லாம் அனாலிசிஸ் பண்றதுல ரொம்ப 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 ஈஸியாக இருந்த ஒரு தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும். அரக்கோணம் தொகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். திமுக சார்பாக ஜெகத் ரட்சகன் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். இந்த பேரை கேட்ட உடனே நீங்க சொல்லியிருப்பீங்க, இது வந்து என்ன அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஜெகத் ரட்சகன் இவ்வளவு பெரிய கேண்டிடேட், ரொம்ப காலமா அந்த இடத்துல தொகுதியில இருக்கிறாரு, செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கிறார். அவரை தோற்கடிக்க போறதா அப்படின்னு நினைக்கலாம். பட் அவரை தோற்கடிக்க ஆக வேண்டும் என்று அதிமுக சார்பாக AL விஜயன் அவர்களும் பாமக சார்பாக பாலு அவர்களும் களமிறங்கி இருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கிறோம். நேயர்களே, அரக்கோணம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது ஒரு பாமக டாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதனால்தான் பாஜக இந்த தொகுதியில் நேரடியாக களம் இறங்காமல் தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவை இதில் களம் இறக்கிறது. பாமகவை பாஜக களம் இறக்கிறது என்று சொல்றதை விட பாமக இந்த தொகுதியை கேட்டு வாங்கியதுன்னு நம்ம சொல்லலாம். காரணம், அங்கே வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ ஒரு வாக்கு வங்கியை பாமகவால் நிரூபிக்க முடியும் அப்படின்றதுதான் நிதர்சனம். அதிமுகவின் AL விஜயன் அவர்கள் அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரா என்றால் அது கொஞ்சம் சந்தேகதான். நாம் இந்த தொகுதி வந்து எடுத்த உடனே நம்ம சொல்லிட்டோம், இதில் வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடியது ஜெகத் ரட்சகன் அவர்கள் தான். ஆனால் இங்கே 2வது மற்றும் 3வது இடத்திற்கு மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது. குறிப்பாக பாஜக இங்கே நிற்காமல் பாமகவை நிற்க வைத்தது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். நம்ம ப்ரீ அனாலிசிஸ் சொல்லியிருப்போம், இந்த தொகுதியில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் 2ஆம் இடம் அதிமுக வரும், 3ஆம் இடம் தான் பாமக தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பாமக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரம் காட்டியதால் அந்த வன்னியர்கள் அப்படின்ற ஒரு வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்ண முழு முயற்சியும் மேற்கொண்டதால் பாமக இங்கே முன்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இந்த தொகுதியை அனாலிசிஸ் பண்ணும்போது வின்னர் யாரு அப்படின்றத ஈஸியா நாங்க அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஆனால் செகண்ட் பிளேஸ் யார் வர போறா அப்படின்ற அனாலிசிஸ் தான் மிக 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 கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னவென்றால் பாஜக மற்றும் அதிமுகவுடைய கூட்டணி பிளவுபட்டாலும் அந்த பிளவை வந்து கொஞ்சம் சரிகட்டும் விதமாக வன்னியர்களின் வாக்கு கன்சாலிடேட் ஆகி அது பாஜக பக்கம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அதிமுக அந்த இடத்தில் எப்படியாவது தன்னுடைய கட்சியின் செல்வாக்கை நிலைநிறுத்தி ஆக வேண்டும். ஜெகத் ரட்சகன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அந்த அளவுக்கு ஈஸியான வெற்றியாக இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அதிமுக தீவிரமாக முதலில் வேலை செய்தது. ஆனால் தேர்தல் நெருங்க அவர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது சுணக்கம் ஏற்பட்டு பாமக அந்த இடத்த ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் டு நெக் காம்படிஷனா தான் செகண்ட் பிளேஸ் இருக்கும் போது அதிமுக வந்து ஈஸியாக ஒரு செகண்ட் பிளேஸ் வரும் நினைத்தது இந்த முறை நடக்காமல் பாமக மற்றும் அதிமுக இடையான நெக் டு நெக் ஒரு காம்படிஷன் கொடுக்கும். ஆனாலும் நாங்கள் ப்ரீ அனாலிசிஸ்ல கணித்ததுபடியே அதிமுக 2வது இடமும் பாமக 3வது இடமும் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. கடுமையான போட்டி இருந்தாலும் அதிமுக லேசாக ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக, நம்மளுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்லவிருக்கிறார். ஆனால் 2வது இடத்தில் கடுமையான போட்டி அளிக்கப்பட்ட பின்பு அதிமுகவின் AL விஜயன் அவர்கள் 2வது இடமும் பாமகவின் பாலு அவர்கள் 3வது இடமும் பெறுவார்கள் அப்படின்றதுதான் நம்மை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் தொகுதியில் கருத்து கணிப்பாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி.